Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோல நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஒரு டிப்ஸும் உங்களோட டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய டிப்ஸா கூட இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பசங்களோட லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா, சில டைமில் அந்த மாதிரி ஜிப்பு நம்ம இழுத்து போடும்போது சரியாக போட வராது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரிஞ்சுட்டே வருது. இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்கு, பர்ஸு இந்த மாதிரி எந்த பேக்காக இருந்தாலுமே நீங்கள் இந்த ஒரே ஒரு டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் கொடுத்து அதை சரி பண்ணணும், அந்த ஜிப்பை மாற்றணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற சோப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சோப்பு மட்டும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஜிப்பு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு ஜிப்பு போட வந்துடும். இதுக்காக நம்ம கடையில் கொடுத்து காசு செலவு பண்ணி நம்ம இதை சரி பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் போடும்போது எந்த அளவுக்கு ஸ்டக் ஆச்சு, இப்போ எவ்வளோ ஈஸியாக நமக்கு போட வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் ரெகுலராகவே நமக்கு தேவைப்படக்கூடிய டிப்ஸாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா பசங்களோட லஞ்ச் பேக் ரெகுலராக நம்ம பேக் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்கடி ஸ்டக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு கரை அதிகமாக பிடிச்சிட்டு இருக்க ஸ்டவ்வை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி நம்ம புதுசாக வாங்கின ஸ்டவ் மாதிரி பளபளன்னு ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணினது. இது அப்படியே ஸ்லாப்பில் நான் மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை கவர் பண்ணிலாம் நான் போடலை. நான் கவர் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னா இது க்ளீனாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே நான் போட்டு வச்சுருந்ததுனால எண்ணெய் பிசுக்கு, அதாவது கிச்சனில் மேலே ஸ்லாப்பில் போட்டு வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்கு கரை அதிகமாக பிடிச்சிட்ருக்கு. ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் டவல் வச்சு நான் இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நிறைய பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன வேணும்னாலும் லிக்விடோ அல்லது சோப்பு எது வேணும்னாலும் சேர்த்து க்ளீன் பண்ணலாம். நான் இன்றைக்கி சோப்பு மட்டும் லைட்டாக துருவி எடுத்திருக்கேன். துருவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதில் பிடிச்சிட்ருக்க எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு, கரைகள் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பின்பக்கம், அதாவது ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்க அடுப்பாக இருந்தது அப்படின்னா உள்பக்கம் எல்லாமே திருப்பி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால அந்த கேஸ் போகிற பைப்பு பக்கம் எல்லாமே நிறைய அடைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அடுப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இதை இன்னுமே பளபளன்னு புதுசு போல் ஆக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் ஒரு சாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இதை லைட்டாக அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சி கொடுத்துடலாம். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால நம்மளோட அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும். கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஷைனிங் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கேஸ் நமக்கு கேஸ் வயர் நம்ம அதில் கனெக்ஷன் கொடுப்போம் இல்லையா, இது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா இதில் என்ன ஆகும்னா குளவிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குளவிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ளுக்குள்ளே கூடு கட்ட ஆரம்பிக்கும். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். அடுப்பு சரியாக யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே குளவி கூடு கட்டி மண்ணெல்லாம் கூட உள்ளே பிடிச்சிட்ருக்கும். அப்படியெல்லாம் கூட அடைப்பு இருந்தது அப்படின்னா தென்னந்தொடப்ப குச்சி அல்லது ஃபோர்க் ஸ்பூனு இந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நம்ம அந்த அடைப்பை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிப்பும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லி மாவு அரைச்சி கடைசி மாவு இருக்குது பாருங்கள், அது தீர்ந்து போகிற டைமில் அந்த மாவை மட்டும் நம்ம ஊற்றணும் அப்படின்னா சரியாகவே நமக்கு இட்லி வரவே வராது. அதாவது இட்லி நல்லா பொங்கி புஸ்ஸுன்னு முதல் நாள் அரைச்சி ஊற்றுற மாதிரி நமக்கு வராது. அதை எப்படி நல்லா சாஃப்டாக புசு புஸ்ஸுன்னு பொங்கி வர்ற மாதிரி நம்ம இட்லி ஊற்றுறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த பொட்டுக்கடலையை இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்ச மாவை இந்த மாதிரி இட்லி மாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள். ரொம்பவே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உங்களுக்கு பொங்கி வரும். அதே சமயத்தில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களோட இட்லி.
கலரும் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. ஏன்னா பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால கலர் வந்து மாறிடுமோ அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி இட்லி ஊற்றி வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அடியில் தங்கின, அதாவது அந்த லாஸ்ட் மாவில் கூட சூப்பராக புஷ்ஷுன்னு இட்லி வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து புஷ்ஷுன்னு எழுந்து வந்திருக்கு பாருங்கள் இட்லி. ரொம்பவே சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் இதே மாதிரி ஒரு ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி துண்டு சோப்புகள் வந்து நிறைய சேரும். அந்த மாதிரி சேர்கிற துண்டு சோப்பை வந்து நிறைய பேர் வந்து இது என்ன பண்ணுறது, இதை வந்து பிடிச்சி நம்ம வந்து தேய்ச்சி குளிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஒரு சில யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாக்ஸ்க்குள்ளே கொஞ்சமாக சோப்பு எல்லாத்தையும் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் இந்த ஃப்ளஷர் இருக்கும் இல்லையா, அந்த டேங்குக்குள்ளே வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வளையல் வந்து கொக்கி மாதிரி வளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு தடவையும் வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும் அந்த சோப்பு. எப்போவுமே வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வந்து வராமல் நல்ல கமகமன்னு மைல்டாக ஒரு வாசம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும்போதும் நல்ல வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இட்லி மாவு வந்து நல்லா திக்காக கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்கால வேளையில் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மினி இட்லி பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு நான் அந்த மாதிரி ஊற்றி இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். சின்ன சின்ன இட்லி அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது. டக்குன்னு இது வந்து வெந்துடும். பாருங்கள், எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். நம்ம வந்து இட்லி ஊற்றும் போதே அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிச்சிடலாம். இது கூட 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க. பாருங்கள், இட்லி வந்து நான் நிறைய பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வதங்கின மசாலாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற இட்லியை வந்து நல்லா அதுக்குள்ளே கொட்டி இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. காலையில் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்து ஈவினிங் டிஃபனாகவும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.